ஸோ அடுத்த கேட்டகரி வந்து நம்ம பாடி மைண்ட் கோல்ஸ். அதாவது நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ 9th கோல் என்னன்னா சூரிய நமஸ்காரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு யோகா பண்றது. ஸோ இதோடைய பலன்கள் வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் என்னென்ன இருக்குன்றத ஒரு சம்மரியா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு யோகா கிளாஸ் போய் ஒரு யோகாவை கத்துட்டு பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க ஒரு நாளைக்கு 12 சூரிய நமஸ்காரமும் பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச யோகாவும் பண்ணாலே போதும். அதுவே வந்து கன்சிஸ்டண்டா நீங்க பண்றப்ப கன்சிஸ்டன்சி தான் இங்க கீ. கன்சிஸ்டண்டா ஒரு நாள் விடாம நீங்க டெய்லி ஒரு 10 நிமிஷம் மட்டும் 12 சூரிய நமஸ்காரத்தையும் அதோட சேர்த்து ஒரு சில சிம்பிள் யோகாவும் மட்டும் பண்ணாலே போதும். அது உங்களுடைய உடல்லையும் மனதளவுலையும் வந்து கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நாளடைவுல ஏற்படுத்தும். இது வந்து உடல் அளவுலையும் மனது அளவுலையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். உடல் அளவுல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சூரிய நமஸ்காரம் பண்றப்ப நம்மளுடைய எல்லா உடல் பாகங்களும் வந்து அந்த மசில்ல இருந்து போன்ல இருந்து எல்லாமே வந்து யூஸ் பண்றதுனால ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா அந்த பிளட் ஃப்ளோ வந்து த்ரூஅவுட் த பாடி ஃபுல் ஃப்ளெஜா வந்து ஏன்னா அதோடைய ஒவ்வொரு எக்ஸசைஸும் அதுக்கு ஏத்தாப்புல தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தி நம்மளோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து இது உதவியா இருக்கும். பர்டிகுலரா டைஜஷனுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து சில போஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வயிற்று அமுக்கி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டைஜஷனுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ பர்டிகுலரா சொல்ல போனா இது வந்து லிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. லிம்பத்தட்டிக் சிஸ்டம்ன்றது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கும் அடிப்படையா நிறைய விஷயங்களை வந்து அது வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஏன்னா வந்து நம்மளுடைய உடல்ல கழிவுகள் இல்லாம இருக்கிறப்ப தான் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றமும் சரியா நடக்கும். இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் மெடிடேஷன் பண்ணாலும் எவ்வளவுதான் கருணையா இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு உங்களுடைய பிசிக்கல் பாடி வந்து கழிவுகளோட இருந்துச்சு அப்படின்றப்ப அந்த உங்களுடைய அந்த ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து அது உதவியா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க உடம்புல இருக்க கழிவுகளை வந்து நீக்கணும். அப்பதான் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும். ஆன்ம முன்னேற்றத்துக்கும் நீங்க வந்து அந்த கழிவுகளை நீக்கினாதான் உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றப்ப உங்களோட பாடி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஒத்து போகும். இல்லைன்னா வந்து உங்களுடைய பாடி வந்து அதுக்கு ஒத்து போகாது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்றப்ப உங்களுடைய பாடி வந்து அதுக்கு ஒத்து போகாம உடல்ல வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால அதை அவாய்ட் பண்ணணும். நீங்க ஆன்ம பாதையில இருக்கிறீங்க, உங்க ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்க கழிவுகளை நீக்கிறதுக்கு நீங்க எல்லா முயற்சிகளையும் பண்ணணும். அதுல வந்து யோகா வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா அது உங்களுடைய லிம்பத்தட்டிக் சிஸ்டத்துல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு உதவியா இருக்கு. இந்த யோகா மட்டும்தான் லிம்பத்தட்டிக் சிஸ்டத்துல இருக்க கழிவுகளை வெளியேற்ற உதவியா இருக்கான்னா இல்ல. ஈவன் எக்ஸசைஸும் வந்து உதவியா இருக்கும். நீங்க எக்ஸசைஸ் பண்றப்ப உடம்புல வேர்வை வெளியே அதிகமா வர்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்றப்ப உங்க லிம்பத்தட்டிக் சிஸ்டத்துல இருக்கிற அந்த கழிவுகள் உங்க வேர்வை மூலமா வெளியே வருது. ஸோ உங்க உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு யோகா மாதிரி எக்ஸசைஸும் ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதை பத்தி நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். உங்களுடைய உடம்புல இருக்க ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறப்ப ஆக்சிஜன் லெவல் எடுத்துக்கிற ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், லிம்பத்தட்டிக் சிஸ்டம்ல வந்து அந்த ஸ்டிமுலேஷன் இருக்கும். அது உங்களுடைய உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்ற உதவியா இருக்கும். இதெல்லாம் நினைச்சு புரிஞ்சு நீங்க பண்றப்ப அதோடைய எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். எதையுமே வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணாலுமே சரி, எதுக்கு பண்றோம் என்ன பண்றோம்ன்றத புரிஞ்சு பண்ணுங்க. எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சு பண்றப்ப அதோடைய பலன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ பிசிக்கல் பாடியில இந்த அளவு வந்து பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து மென்டல் பாடியில வந்து என்னென்ன மாதிரி இருக்கும்ன்றது நம்மளுக்கே தெரியும். நீங்க வந்து பிசிக்கல் பாடியை அப்சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அது கொஞ்ச நாள் எடுத்துக்கும் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு. பட் நீங்க மென்டல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களால ஈஸியா உடனே புரிஞ்சுக்க முடியும். உங்களோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்க பிரீத்திங் அந்த பண்றப்ப உங்களோட பிரீத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாடி அந்த அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து பாடியிலையும் பிரீத்திங்லையும் போகும். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு மைண்டுக்கும் பாடிக்கும் இருக்க கனெக்ஷனை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஓரளவு உதவியா இருக்கும்.
அதே மாரி இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த பிளட் ஃப்ளோ ஸ்டிமுலேஷன் இருக்கனால உங்களுக்கு இன்சோம்னியா அதாவது தூக்கம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 12 சூரிய நமஸ்காரமும், பேசிக்கா உங்களால பண்ண முடிஞ்ச யோகாவும் பண்றப்ப எவென்ச்சுவலி இது மேஜிக் கிடையாது. ஒரே நாள்ல எதுவும் நடக்காது. ஒரு 2 நாள் யோகா பண்ணிட்டா எனக்கு எல்லாமே இது கிடைச்சிருச்சா அப்படின்னா, அது கிடைக்காது. அதுக்கு வந்து நீங்க எவென்ச்சுவலி கன்சிஸ்டன்ட்டா நீங்க டெய்லி பண்றப்ப ஒரு 10 நாள்லயோ, 1 மாசத்துலயோ வந்து உங்களால கண்டிப்பா வந்து அதோடைய அந்த பெனிஃபிட்ஸ உணர முடியும். ஓகேவா? நீங்க கான்ஷியஸா பண்றப்ப உணர முடியும். சும்மா பண்றோம் அப்படின்னு பண்ணாம, எதுக்காக பண்றோன்றத புரிஞ்சு பண்றப்ப, அது உங்களுக்கு